Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப்யும் சூஸையும் எப்படி கம்பைன் பண்றது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இஃப் ஃபார்முலாவையும் சூஸ் ஃபார்முலாவையும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம அதை போய் பாருங்க. அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இஃப் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல சூஸ் அந்த ஃபார்முலாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 2500க்கு மேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் நான் பே பண்ணிட்டேன். லெஸ் தென் 2500 வந்து நான் இன்னும் பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்றேன். ஸோ இப்போ 2500 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் பே பண்ணிட்டேன். 2500க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது நான் பே பண்ணல. ஸோ அப்படின்னா பெய்டு, இதே ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து நாட் பெய்டு அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க இந்த F1ல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 1ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாட் பெய்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுவே இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2 செலக்ட் பண்றேன். பாருங்க பெய்டு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுதான் வந்து இஃப் ஃபார்முலாவையும் சூஸ் ஃபார்முலாவையும் நம்ம வந்து எப்படி கம்பைன் பண்றது. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.